அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. இது நிறைய இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு டவுட் கேட்டுருந்தாங்க. அதாவது சொத்து பத்திரம் ஒரிஜினல் வச்சுருக்கேன் சார், ஒரு நபர்கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க. ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்துட்டு பணம் வாங்குறாங்க. ஒரு 2 லட்சம் வாங்குறாங்க. ஒரிஜினல் பத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. இப்போதான் ஒரு பிரச்சனை வருது. அந்த ஒரிஜினல் பத்திரம் அன்ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்குறாங்க, ரிஜிஸ்டரான பத்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்தில் அவங்க அப்பா பேர் இருக்குது. பையன் வந்து கொடுக்குறான். கொடுத்துட்ட பிறகு பணம் கொடுக்கல. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், என் பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்டிசின்னு ஒரு இதை வாங்கி புது பத்திரம் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த கொடுத்த அவங்க 2 லட்சத்துக்கு தர முடியாத சூழலாயிடும். அவங்க ஒரிஜினல் பத்திரம் கடைசி வரைக்கும் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது, ஒரிஜினல் பத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருந்ததுன்னா, யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் ஒரிஜினல் பத்திரம் வாங்குங்க. அன்ரிஜிஸ்ட் அக்ரிமெண்ட்டு அவரே வந்து கையெழுத்து போட்டு அன்ரிஜிஸ்டில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து நான் இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கேன், கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தா, அவர் வந்து ஏமாற்றணும் வேறு யார்ட்டையும் விற்கணும்னு முயற்சி பண்ணால் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் தடை மனுவை கொடுத்து இதை வந்து யாருக்கும் விற்க முடியாது, விற்கக்கூடாது, இவர் என்கிட்ட பத்திரத்தை ஒரிஜினல் கொடுத்து அன்ரிஜிஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு 50 ருபீஸில் 100 ருபீஸ் ஸ்டாம்பை வந்து நீங்கள் அந்த டிஆர்ஓவில் வந்து பயன்படுத்தி இந்த தடை மனு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. அதை அவர் விற்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணி வாங்கிக்கலாம். இது நிறைய தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இந்த கால சூழலாம் நிறைய ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. நிறைய பேர் கொடுத்தவங்களும் ஏமாத்துறாங்க, நம்பி கொடுத்தவங்களும் ஏமாந்து போகிறாங்க. இது போல் சூழல்லாம் இருக்குது. இது மாதிரி எச்சரிக்கையோடு கொடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.